அம்மாவுடைய அரசு இன்னைக்கு மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கு என்று இன்னைக்கு நமக்கு நற்சான்றிதழை கொடுத்திருக்கின்றார்கள். பெங்களூரை சேர்ந்த பொது விவகாரங்கள் மையம் என்ற ஒரு அமைப்பு சமூக பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுமையில் 2012ஆம் ஆண்டுக்கான 2வது சிறந்த மாநிலமாக திகழ்கின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இங்க இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியவில்லை. பாவம், இந்திய நாட்டிலேயே திறமையாக இன்றைக்கு ஆளுமையில் திறமையாக இருக்கின்ற முதல் மாநிலத்திற்கு அடுத்தது 2ஆம் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு என்று அந்த பொது விவகார மையம் அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றது. இந்திய டுடே பத்திரிகை ஆங்கில நாளேடு, புகழ்பெற்ற நாளேடு, சிறந்த நிர்வாக திறமை, சட்டம் ஒழுங்கு பேணி காத்தல், சிறந்த சுற்றுலாத்துறை போன்றவற்றில் இந்திய அளவிலே சர்வே செய்து அந்த சர்வேயிலே இன்றைக்கு நமக்கு நிர்வாக திறமை மிக்க மாநிலம் தமிழ்நாடு என்ற விருதை வழங்கி இருக்கின்றது. அதே போல இந்திய நாடு முழுவதும் இருக்கின்ற மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கும் இந்தியா டுடே நாளிதழ் நமக்கு விருதை கொடுத்திருக்கின்றது. இன்னும் பல விருதுகளை நாம் கொடுத்திருக்கின்றார்கள். எதற்காக சொல்லி சொன்னால், தினந்தோறும் நம் கட்சி நினைக்கிறீர்கள் தூக்கமே வராது. யாருக்கு? எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு. அவருக்கு விரத்திக்கு போயிட்டார். அந்த முதலமைச்சர் என்ற நாற்காலி கிடைக்காத காரணத்தினால விரத்தில் விளிம்பிக்கே போயிட்டார். ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இவர்கள் ஆட்சி செய்த போது என்ன திட்டங்களை கொண்டு வந்தார், இவர்களுக்காக என்ன விருது வழங்கப்பட்டது என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.